الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير وقال الله سبحانه وتعالى وقال ربكم ادعوني أستجب لكم صدق الله العلي العظيم எல்லா புகழும் கொண்டவனாகிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அவனது சலாத்தும் கருணையும் சலாமும் ஈடேற்றமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் உத்தமர்கள் நாதாக்கள் அனைவர் மீதும் நாம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மகத்தான கருணை மிக்க ரமதானுடைய மாதத்தில் ஒரு முக்கால்வாசி பகுதியை நிறைவேற்றப்பட்ட ஒரு தருணத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே மார்க்கம் பல்வேறுபட்ட நற்காரியங்களுக்கான ஒரு மையமாக, ஒரு பீடமாக இந்த மாதத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறார். பொறுமைக்குரிய மாதமாய், அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாய், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாய், அல்லாஹுடைய சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாய், நரகத்திலிருந்து மனிதர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அடிப்படையான ஒரு மாதமாக அல்லாஹ்வால் அமைத்து தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவற்றையெல்லாம் அல்லாஹ் நம்மிடத்திலே பிரார்த்தித்து அவரிடத்திலே துஆ செய்து கொண்டு பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு உத்தரவிடுகிறார். இந்த ஓதப்பட்ட அந்த வசனத்தில் நிறைய பிரார்த்தனைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட அந்த வசனங்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். இறக்கிய அந்த தருவாய் பிறவனுடைய கொடுமை தாழ முடியாமல் ஆசியா அம்மா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இறுதியான ஒரு பிரார்த்தனையை செய்து தன்னுடைய மரணத்தை அல்லாஹ்வே நேரடியாக வழங்குவதற்கான அந்த வரத்தை பெற்று மரணத்திற்கு முன்பே சுவர்க்கத்தில் தான் வாழப்போகக்கூடிய அந்த மாளிகையை காட்டப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உலகத்தில் சுவர்க்கத்தில் தான் வாழப்போகக்கூடிய அந்த மாளிகையை பார்த்த ஒரே பெண்மணி என்ற அந்த பெருமையை ஹஜ்ரத் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்து விட்டார். இதையெல்லாம் இன்று ஓதப்பட்ட வசனங்களுடைய பெருவாரியான அந்த பிரார்த்தனைகளுடைய சாரமாக நமக்கு குறிப்பிடக்கூடிய கருத்து என்னவென்றால், மனிதர்கள் சதாவும் எப்பொழுதுமே துஆவில் இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு கூறுகிறான், உதுஊனி என்னிடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள், அஸ்தஜிபு லக்கும் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இது துஆவுக்கான மாதம். நிறைய தொழுது விடுவோம், நிறைய நோன்புகளை நம்ம நோட்டு இருக்கிறோம், நிறைய திக்ர்கள் செய்திருக்கிறோம், அன்புக்குரிய குர்ஆனை நிறைய ஓதிடுவோம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய அந்த பழக்கம் நம்மிடத்திலே நிறைய குறைந்து காணப்படுவதை நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு துஆ செய்வது மிகவும் பிடித்தமான விஷயம். துஆ செய்யாமல் ஒரு மனிதன் இபாதத்தை மேற்கொண்டு விட்டு செல்வதை அல்லாஹ் கோபப்படுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுகிறார். யாரோ தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கவில்லையோ அவருடைய தொழுகை ஃபஹியஹிதாஜுன், அது பரிபூர்ணம் இல்லாதது, அது குறையானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஹதீஸை நாம பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லைஸ ஷையுன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ, அல்லாஹ்வுக்கு ரொம்ப சங்கையான, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் துஆவை விட வேற எதுவும் இல்லை. அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல் என்று அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இன்னொரு வசனத்தில், இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முலிஹீன பித்துஆ, துஆவில அடம் பிடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். துஆ செய்யும்போது லேச மாசா நம்ம கேட்டு ஒதுங்கிடக்கூடிய நிலைப்பாடு இருக்கு. இந்த டைம்லியான அந்த பிரார்த்தனைகளை நம்ம தொடர்ந்து கேட்கறதில்லை. இன்னைக்கு கேட்டதோட அந்த துஆவை நாம விட்டுருவோம், அதற்கு பிறகு பிரார்த்திப்பதே இல்லை. ரமதானுடைய கடைசி பத்திலே ஓதுவதற்கு என்ன பிரார்த்தனை இருக்கிறது? என்ன பிரார்த்தனையை சொல்லி தந்தோம்? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இதை சதாவும் நாம பிடிவாதமாக அல்லாஹ்விடத்தில் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய முழு பாவமும் அழிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் இந்த துஆவில் தான் வைத்திருக்கிறார். அடம் பிடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, செருப்பு அறுந்தால் கூட நீ அல்லாஹ்
என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்களே. நாம எதற்காக வேணா துஆ செஞ்சிருக்கிறோம், என்ன சந்தர்ப்பங்களுக்கெல்லாம் துஆ செய்திருக்கிறோம், நாம் துஆ செய்யக்கூடிய வளமையை கொண்டிருக்கிறோமா அல்லது ஏதாவது வாய்ப்பின் போது மட்டும் துஆ கேட்கிறவர்களாக இருக்கிறோமா என்று பார்த்தால் இன்னைக்கு துஆ இபாதத் என்பது நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதில் பாதி அளவுக்கு தான் இன்னைக்கு அல்லாஹ்வை பிரார்த்திக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் துஆ செய்யக்கூடிய முறையே தெரியாம தான் இருக்கிறோம். துஆவை அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்திப்பது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்து துஆ கேட்கும் பொழுது ஒரு தோழர் தொழுகிறார். தொழுகிறதற்கு பிறகு அந்த தோழருடைய பிரார்த்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள். கேட்டு அந்த தோழர் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை சரியாக இருந்தால் பகிர்ந்து போவார்கள். அந்த தோழர் கேட்ட அந்த பிரார்த்தனை கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காததாக அல்லது மாறுபட்ட வார்த்தையின் உடையதாக இருக்கும் பட்சத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர்திருத்தம் செய்து கொடுப்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். துஆ செய்யும் போது எப்படி துஆ செய்யறது? அல்லாஹ் அதையும் பண்ணாம நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கணும். அது உலக ரீதியான விஷயங்களோ அது மறுமை சார்ந்த விஷயங்களோ நாம முன்வைக்கும் பொழுது அது மகிழ்ச்சிகரமான விஷயத்தை தேடுவதாக இருக்கட்டும் அல்லது நம் வாழ்வில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்னலை ஒரு துக்கத்தை அதை நீக்குவதாக இருக்கட்டும், நோயை நீக்குவதாக இருக்கட்டும், துஆ செய்வதற்கான அந்த அடித்தளத்தை மார்க்கம் குறிப்பிடும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், முதலில் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் நமக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கு, 100 அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு மனனமாக இல்ல, இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த திருநாமங்களில் என்ன நினைவுக்கு இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை கொண்டு முதலில் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும். அடுத்ததாக நபியின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன செய்ய வேண்டும்? ஸலவாத் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழர் இந்த வார்த்தையை கூறி பிரார்த்தனை செய்து விட்டார். துஆ செய்யும் பொழுது இந்த வார்த்தையை கூறி அவர் துஆ செய்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வார்த்தையை சொல்லி ஒருவர் பிரார்த்தித்து விட்டால் அவருடைய துஆவை அல்லாஹ் கபூலாக்காமல் விடுவதில்லை என்று சொன்னார். என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை நமக்கு தெரிந்த விஷயம் தான். அந்த சஹாபி துஆ செய்யும் பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் யா ஹன்னான் யா மன்னான் யா பதீஅஸ் ஸமாவாத்தி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா தல் ஜலாலி வல் இக்ராம் சொல்லுங்களேன். யா தல் ஜலாலி வல் இக்ராம். இது ஒரு பெரிய வார்த்தை கிடையாது. ஒரு 5 தடவை 3 தடவை சொல்லிட்டோம்னாக்க இந்த வார்த்தை நமக்கு நினைவுக்கு வந்துவிடும். இந்த வார்த்தையை சொல்லி ஒரு பிரார்த்தனை செய்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று சொன்னார். அடுத்த ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உங்களுடைய பிரார்த்தனையிலே பின்வரக்கூடிய இந்த 3 வார்த்தையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல்ல ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் இந்த 3 வார்த்தைகளை ஏதாவது ஒன்றை நீங்கள் சொல்லுங்கள் அல்லது 3 வார்த்தைகளையுமே சொல்லுங்கள். சொல்லிவிட்டால் அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை அங்கீகரித்துக் கொள்வதற்கு இந்த வார்த்தை மிக்க ஒரு பயன்பாடாக இருக்கும் என்று சொன்னார். முதலாவது விஷயம் பெருமானார் குறிப்பிட்டது தெரியுமா? அக்ஸிரு, நீங்க அதிகமாக சொல்லுங்க. துஆ செய்வதற்கு முன்பாக யா தல் ஜலாலி வல் இக்ராம் சொல்லுங்க. யா தல் ஜலாலி வல் இக்ராம். இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக கற்றுத் தருகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக் கொண்டே ஒரு 10 தடவை ஒரு 20 தடவை நாம ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தோம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் துஆவை மறுப்பதில்லை, அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறார். இரண்டாவதாக சொன்னார், யா ஹய்யு யா கய்யூம். யா ஹய்யு யா கய்யூம். யா ஹய்யு யா கய்யூம். இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான். யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற வார்த்தையும் நமக்கு தெரியாது இல்ல. யா ஹய்யு யா கய்யூம் ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நம்முடைய கோரிக்கைகளை நாமே முன்வைக்கும் சமயத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் அந்த துஆவை கபூல் செய்கிறார். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், யா அர்ஹமர் ராஹிமீன். யா அர்ஹமர் ராஹிமீன் சொல்லுங்க. யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த 3 வார்த்தைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக சொல்லித் தருகிறார்கள். இந்த 3 வார்த்தைகளை நீங்க நிறைய திக்ர் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட நீங்க பிரார்த்தனை செய்தால் யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யு யா கய்யூம், யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த 3 திக்ரை நீங்கள் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது அல்லாஹ் துஆவை மறுப்பதில்லை. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற
இந்த சஹாபி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு மனிதர் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று 3 முறை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான விஷயம் சொல்லி தராங்க. இந்த வார்த்தை யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளனுக்கெல்லாம் மகா கிருபையாளனே என்ற இந்த வார்த்தையை, இந்த திக்ரை மட்டும் 3 தடவை சொல்லிவிட்டு யார் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறாரோ அல்லாஹ்வே அந்த மனிதரை பார்த்து ஒரு மலக்கை நியமிக்கிறான். அந்த மலக்கை நியமித்து விட்டு பிரார்த்திக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து அந்த மலக்கு சொல்றாரா, அடியானே இந்த வார்த்தையை சொல்லியதற்கு பிறகு நீ அல்லாஹ்விடத்தில் எதை வேண்டுமானாலும் கேளு, அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு பிறகு உனக்கு அத்தனையும் தர காத்திருக்கிறார். நீ கேட்கக்கூடிய பிரார்த்தனை எல்லாம் உனக்கு கபூலாக்கப்பட்டு போகும் என்று ஒரு மலக்கு இந்த வார்த்தையை சொல்லி துஆ செய்யும் அந்த மனிதருக்கு வாழ்த்து கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ஒரு ஹதீஸ்ல அற்புதமான ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கு. ஒரு பெண்மணிக்கு நீண்ட காலமா கண் பார்வை தெரியல. சரித்திர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோளுக்கு நடந்த அந்த வாழ்வியல் சம்பவம் அன்புக்குரியவர்களே, நீண்ட நாட்களாக இன்னைக்கு ரமதான் கூட எத்தனை தராவி தொழுதுறோம்? 24 முடிச்சிருக்கிறோம். 23 நோன்பு நிறைவடைஞ்சிருக்கு. 24வது இரவில் நாம் நுழைந்திருக்கிறோம். நீ இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வரலாறு. அந்த பெண்மணிக்கு சஹாபி பெண்மணிகளே, ஒரு பெண்மணிக்கு என்ன செய்தது, இந்த கண் பார்வை தெரியாத ஒரு நீண்ட நாட்களுடைய குறை இருந்தது. அந்த பெண்ணுக்கு கண் பார்வை தெரியல. ஒரு நாள் ரமலானுடைய காலங்கள் முழுக்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த பெண்மணியுடைய அந்த மாணவர்கள் அந்த வார்த்தையை நமக்கு அறிவிக்கிறார்கள். சஹாபா பெண்மணிகளிலே கட்டுப்பட்ட அந்த தோழி, நபி தோழியாக இருந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எவ்வளவு பெரிய மகத்தான வார்த்தை அன்புக்குரியதே. நீண்ட காலமாக கண் பார்வை இருந்த அந்த பெண்மணி ரமலானிலே தொடர்ந்து தஹஜ்ஜுதிலே ஈடுபட்டு தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். ரமலான் 24 அன்று இன்னைக்கு நம்ம ரமலான் 24 தொழுதிருக்கிறோம். 24வது தராவீஹ் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த 24லே தஹஜ்ஜுதிலே அந்த பெண்மணி எழுந்து தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே தன்னை அறியாமல் வார்த்தையை சொல்லுகிறார். சில சமயங்கள் அல்லாஹ்வோட நம்ம நெருங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தேடி பிடிச்செல்லாம் வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியம் கிடையாது. மடை திறந்த வெள்ளம் போல் வார்த்தைகள் வந்துவிடும். அரபியில் தான் சொல்லணும்ன்ற அவசியமும் கிடையாது. தமிழில் எவ்வளவு இருக்கிறது, ரப்பை புகழ்வதற்கு எவ்வளவு இருக்கிறது. ஒருவரிடத்திலே உதவி பெற வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றி எவ்வளவு புகழ்றது. பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டா வந்தோம், எங்கேயாவது டியூஷன் போயிட்டு வந்தோம், கடன் தர ஒருவரை எவ்வளவு புகழ்றோம், உதவி செய்து விட்ட ஒருவரை எவ்வளவு புகழ்கிறோம். நாம் இந்த வார்த்தைகள் எங்கிருந்து தேடி வந்தோம்? அவரை புகழ்வதற்கு நாம் போய் எங்கே கற்றுக்கொண்டு வரல, தானாக வரக்கூடிய வார்த்தை. அந்த பெண்மணி அந்த இரவிலே தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கண் பார்வையற்ற நிலையில் அங்கே பிரார்த்திக்கிறார். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? வரலாற்று கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி சொன்னார், யா காஷிஃப துர்ரி அய்யூப், யா காஷிஃப துர்ரி அய்யூப், நபி அய்யூபுக்கு தந்த கஷ்டத்தை நீக்கிய அல்லாஹ்வே. நபி அய்யூபுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை தந்தாய், உடல் முழுக்க கூடாய்த்து போன ஒரு நிலைப்பாடு, எவ்வளவு பெரிய சோதனையை தந்தாய், அந்த கஷ்டத்தையும் நீக்கிய ரப்பே. யாமன் ரஹிம ஷைபக யாக்கூப், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த நரை விழுந்து விட்ட அந்த காலகட்டத்திலும் யூசுப் நபியுடைய பிரிவை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறார் காலமெல்லாம். சூரா யூசுப்ல ஓதும்போது அந்த வசனங்கள் எல்லாம் வந்தது. காலமெல்லாம் நினைத்து 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 அழுகிறார். ஒரே ஒரு குழந்தைக்கு அத்தனை 11 குழந்தைகளும் சேர்ந்து வஞ்சனை செய்து விட்டார்களே, நம்முடைய அன்பு இளவலை நம்மிடமிருந்து பிரித்து விட்டார்களே என்று நினைத்து ஏங்கி அழுத அந்த காலம். அதன் நிறையிலேயே அவருக்கு கண் பார்வை பறிபோனது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கண் பார்வை போனது. அந்த பெண்மணி கேட்கிறார், யாமன் ரஹிம ஷைபக யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நரையில் தள்ளப்பட்டதற்கு பிறகும் அவர் மீது அருள் புரிந்த அல்லாஹ்வே, அவர் மீது அருள் புரிந்த ரப்பே. யாமன் ரத்த யூசுஃபானா யாக்கூப், நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு யாக்கூபுக்கு நபி யூசுஃபை திருப்பி தந்த ரப்பே. எவ்வளவு காலம் கழித்து திரும்ப தந்தார்? அல்லாஹ் எப்படி தந்திருக்கிறார்? நீண்ட காலத்திற்கு பிறகும் யாக்கூபுக்கு யூசுஃபை திரும்ப தந்த ரப்பே. ருத்த அலைய பஸ்ரி, என் பார்வையை திரும்ப கொடு. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நபிமார்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை நாம் ஒவ்வொன்றாக சொல்லி அந்த பெண்மணி சொல்ல, அந்த சஹாபி பெண்மணி அற்புதமாக பதிவு செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என் கண் இரண்டையும் யாரோ பிடுங்கியது போன்றிருந்தது. என் கண்ணை பிடுங்கி என் கண்ணில் கை வைத்ததை போன்றிருந்தது. நான் தஹஜ்ஜுத் தொழுது முடித்து பார்க்கிறேன், என் கண் பார்வை பரிபூர்ணமாய் தெரிந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு
பிறகு நடந்த நிகழ்வை ஒரு கண் பார்வையற்ற சஹாபி பெண்மணி அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் ரப்பிட்ட கேட்கக்கூடிய விதம் தான். ரப்பிடத்தில் நாம் கேட்கக்கூடிய விதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு அற்புதமாக சொல்லுகிறது. சில சமயங்களில் பெரியவர்கள்ட்ட துஆ செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பழக்கமும் இருக்கிறது. மார்க்கம் அதை வரவேற்றிருக்கிறது. பெரியவர்களிடத்திலே நிறைய இபாதத் செய்யக்கூடியவர்களிடத்திலே துஆ செய்யுங்க என்பதாக நம்ம கோரிக்கை வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது இல்லையா? இதுவும் மார்க்கத்தில் வரவேற்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார். சஹாபாக்கள் நிறைய பேருக்கு துஆ செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நிறைய துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஃபக்கீஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹுல் குர்ஆனல் ஹக்கீம். யா அல்லாஹ், இவர் மார்க்கத்தின் மிகப்பெரிய ஞானியாக்கி திருக்குர்ஆனை ஒட்டுமொத்த ஞானத்தையும் நீ கற்றுக்கொடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். என்னவானது? இன்னைக்கு அவர் தான் திருக்குர்ஆனுடைய ஞானத்துல தலை சிறந்த மேதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தார். ஜுலைபீப் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் ரொம்ப குள்ளமாக இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, அழகு குறைந்த ஒரு மனிதர். அவரை பார்த்தாலே ரொம்ப ஒரு பரதேசி கோலத்திலே காட்சி அளிக்கக்கூடிய அந்த மனிதர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வருவார். யாராவது சாப்பாடு கொடுத்தால் சாப்பிட்டுக் கொள்வார். எங்கு தூக்கம் வருகிறதோ அந்த இடத்துக்கு போய் படுத்துக் கொள்வார். ஒரு மரத்தின் நிழலில் போய் தூங்கிக் கொள்வார். ஒரு வீட்டினுடைய ஓரத்தில் போய் படுத்துக் கொள்வார். அவருக்கு சொந்த வீடு கிடையாது. மதீனா நகரத்தில் அவருக்கு சொந்த நிலம் கிடையாது. குடும்பம் இல்லை, பெற்றோர் இல்லை. அவர் திருமணம் முடிக்காத இளைஞர், அவருக்கு கல்யாணம் முடியல. அன்புக்குரிய ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நிலை இப்படி கழிந்து கொண்டிருந்த அந்த சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டார்கள். ஒரு முறை கூப்பிட்டார். அலா துஸவ்விஜுக, நீ திருமணம் முடிக்க கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஜுலைபீபுக்கு யார் பெண் தருவாய்? இந்த மதீனா நகரத்தில், இந்த மதீனா நகரத்தில் எனக்கு பெண் தருவதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்திலே வலிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெண் தருவார்கள். எனக்கு எப்படி தருவார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், பெண் தருவதை அன்றைய காலம் முதற்கொண்டு இந்த ஸ்டேட்டஸோட ஒத்து பார்க்கக்கூடிய நம்மளா இருந்திருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு சமயம் சபையில உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு தோழர் கிராஸ் ஆகி போனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து கேட்டார், அவர் யார் என்று கேட்டார். தோழருக்கு எல்லாம் சொன்னார், அவர் யார் தெரியுமா? மதீனா நகரத்திலே மிகப்பெரிய செல்வந்தர், நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர், நல்ல உயர்தரமான வாழ்க்கை வாழக்கூடியவர். அது மட்டுமல்ல, அவருக்கு பெண் கேட்டா ஊரில் எல்லோரும் பெண் கொடுத்து விடுவார். இந்த பெண் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸை, அந்த தகுதியை அன்றைய காலத்திலே இந்த செல்வத்தை வைத்து நிர்ணயித்த காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா என்று கேட்டு அமைதியாக இருந்தார்கள். சற்று நேரத்திற்கு பிறகு ஒருவர் செல்லுகிறார். மதீனா நகரத்தினுடைய மஸ்ஜித் நபவியுடைய அந்த பகுதியிலே செல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்திலே தெரிந்து கொள்வதற்காக கேட்டார். அவர் யார் என்று கேட்டார். இவரா? இவருக்கு யார் பெண் கேட்டாலும் தரமாட்டார். இவருக்கு பணம் எதுவும் இல்லை, சொத்துக்கள் எதுவும் இல்லை, இவருக்கு பதவி எதுவும் இல்லை, இவருக்கு பெண் தரமாட்டார். அவருக்கு பெண் தருவதற்கு அத்தனை பேரும் கியூவில் நிற்பார்கள் என்று சொன்னது இந்த பொருளாதாரத்தை வைத்துத்தான். அதே போல இவருக்கு பெண் தரமாட்டார்கள் என்று சொன்னது இந்த பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் தான். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை மையப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு கருத்தை இந்த சமூகத்தில் விதைக்கிறார். இன்னைக்கு சமூகம் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், எனக்கு யார் பெண் தருவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு நான் பெண் கேட்கிறேன்ப்பா. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார், இந்த மதீனா நகரத்தில் உனக்கு நான் பெண் கேட்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு நான் அவருடைய முகத்தில் பார்த்தா தேமல் படர்ந்து போயிருக்கு. இந்த உடம்புல தேமல் படர்ந்து போயிருக்கு தெரியுமா? அது போல அவருடைய முகத்தில் எல்லாம் உடல் எல்லாம் தேமலும் படர்ந்து போயிருக்கும். அந்த தோழரை பார்ப்பதற்கு அழகில்லாத குள்ளமாக இருக்கக்கூடிய ஜுலைபீபுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத அந்த தோழருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உனக்கு நான் பெண் கேட்கிறேன். பெருமானார் சொல்லி முடித்து விட்டு அந்த தோழர் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு அன்சாரி தோழர் வருகிறார். அன்சாரிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. மதீனத்து அன்சாரிகளுக்கு என்ன பழக்கம் என்று சொன்னால், முதல்ல அந்த பெண்ணுக்கு, அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதாக இருந்தார், திருமணம் முடிப்பதாக இருந்தார். அன்சாரிகளுக்கு இருக்கக்கூடிய பழக்கம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வருவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகளை தாங்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களா? முதலில் மாற்றி பெருமானார்ட்ட கேட்டு விட்டு தான் அந்த அன்சாரிகள் அடுத்த மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய நிலையே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பார்கள், என்னுடைய மகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும், என் மகளை தாங்கள் மனம் முடித்துக் கொள்கிறீர்களா என்று ஒரு தோழர் வந்து கேட்கிறார். அன்சாரி வந்து அங்கு கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனம் முடித்து வைக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த ஜுலைபீப்
எனக்கு இந்த ஜுனைபிக்கு நீங்க உங்களுடைய பொண்ணை தருவதற்கு தயாரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அந்த தோழர் பார்க்கிறார், ஜுனைபை பார்க்கிறார். ஜுனைபை பார்த்துவிட்டு ஜுனைபுக்கு குடும்பம் இல்ல, ஜுனைபுக்கு வீடு இல்ல, வசதி இல்ல, ஜுனைபுக்கு பொருளாதாரம் இல்ல, ஜுனைபு ஒரு நாடோடி மாதிரி, அவருக்கு எப்படி பெண் தர முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர் கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஜுனைபுக்கு நான் பொறுப்பில் இருக்கிறேன், நான் பொறுப்பாக இருக்கிறேன், அவருக்கு பெண் தர தயாரா என்று கேட்ட பொழுது இந்த தோழர் நான் வீட்டில் மசூரா செய்துவிட்டு வந்து சொல்லுகிறேன் என்றார். வீட்டில் சென்று போய் தன் மனைவியிடத்தில் ஆலோசிக்கிறார். ஆலோசிக்கும் பொழுது அந்த மனைவி கொஞ்சம் யோசித்து விட்டு, நபி அவர்கள் கூறிவிட்டாரே, ஜுனைபுக்கு பெண் கேட்டு விட்டாரே, நாம் மறுக்கிறது சிரமம். ஆனால் ஜுனைபை நினைத்து பார்க்கும் பொழுது ஜுனைபுக்கு நாம் எப்படி பெண் தர முடியும், நம்முடைய மகளை எப்படி மனமுடித்து வைக்க முடியும் என்று கணவன் மனைவி ஆலோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அறைக்குள் அந்த சப்தத்தை கேட்டுக் கொண்டிருந்த அந்த இருவருடைய பெண் வருகிறார். அந்த பெண் வருகிறார். எந்த பெண்ணுக்காக மாப்பிள்ளை தேடுகிறார் அந்த பெண் அறைக்குள் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மாப்பிள்ளையை தீர்மானித்திருக்கிறார்களோ அந்த மாப்பிள்ளைக்கு மணமகனுக்கு நான் மணமகளாக தயார். நீங்க இருவரும் ஆலோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க இருவரும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் தயாராக இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கை நீட்டுகிறார்களோ அவருக்கு நான் வாழ்க்கை கொடுவேன், அவருக்கு நான் மனைவியாகி விடுவேன். நீங்க ரெண்டு பேரும் யோசிக்க வேண்டியதில்லை, பெருமானாரிடத்தில் செல்லுங்கள், சம்மதம் தெரிவித்து விடுங்க என்று அந்த பெண்மணி கூற அந்த தோழர் மீண்டும் பள்ளிக்கு வருகிறார். மஸ்ஜித் நபவிக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், என்னுடைய மகள் என்ன செய்து விட்டார், முழுக்க சம்மதம் தெரிவித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மதத்திற்கு பிறகு இருவருக்கும் திருமணம் முடித்தார். திருமணம் முடித்து வைத்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக இந்த ஒரு துஆ செய்தார். அன்புக்குரியவர்களே, இந்த பிரார்த்தனை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு, நாம திருமணம் முடித்து வைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு, பள்ளி கல்விக்கு அனுப்பக்கூடிய அந்த சமயங்களிலே, பள்ளி கல்வியா அல்லது கல்லூரி கல்வியா அனுப்பக்கூடிய அந்த சமயங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன துஆ செய்யணும், நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு என்ன துஆ செய்யணும், அடுத்தவர்களுக்கு பணம் கொடுக்கிறோம், அடுத்தவர்களுக்கு நாம பணம் வாங்குகிறோம், ஒன்றை பார்த்து பயந்தோம் அல்லது ஒன்றை பார்த்து மகிழ்ந்தோம், எல்லாவற்றுக்கும் துஆ இருக்கிறது. ஒன்றரை கலந்த ஒரு வாழ்க்கை. இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் வழிமுறை. அது மாற்றார்களை போன்ற அந்த டைம்லியை வந்து அல்லாஹ் வழங்கக்கூடிய விஷயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்து வைத்ததற்கு பிறகு அந்த தோழருக்கு அந்த தம்பதியருக்கு இப்படி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம சுப்ப அலைஹிமல் கைர சுப்பா. யா அல்லாஹ், இந்த தம்பதியருக்கு வாழ்க்கையில் அவ்வளவு நலவுகளையும் நீ கொட்டிவிடு என்றார். மலையை கொட்டிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வார்த்தை இந்த வார்த்தை சுப்ப அலைஹிமல் கைர சுப்பா. இந்த தம்பதிக்கு நீ முழுமையான நலவுகளை இந்த இருவருக்கும் நீ கொட்டிவிடு. வலா தஜ்அல் ஐஷஹுமா கத்தா. இந்த இருவருடைய வாழ்க்கையை கஷ்டத்தில் ஆக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கிறார். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய உண்மையாகும்ன்றது நாம கனவுல கூட நினைச்சு பார்க்க தேவையில்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்வு அவ்வளவு சிறப்பாக வாழ்க்கை அந்த இருவருக்கும் ஜுனைபிக்கும் அந்த பெண்மணிக்கும் மத்தியிலே நடந்த இந்த துஆவின் பின்னணியிலே நாம பிரார்த்திக்க வேண்டும். நம்முடைய மக்களை பார்த்து, நம்முடைய மனைவியை பார்த்து, நம்முடைய சமுதாயத்தை பார்த்து, நம்முடைய சகோதரர்களை பார்த்து, உடல் பிறந்தோருக்கு அத்தனை பேருக்கும் சிறப்பாக துஆ கேட்டு விட வேண்டியதுதானே. நம்மை சுற்றியுள்ளவர்கள் நன்றாக இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி தானே. துஆ செய்வதிலே நமக்கு என்ன கஞ்சத்தனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய வாழ்க்கை சிறப்பாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் போருக்கான அறிவிப்பு வந்தது. ஜுனைபி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டார், போருக்கு வருகிறாய். எல்லா சஹாபாக்களோடும் சேர்ந்து ஜுனைபி ரலியல்லாஹு போருக்கு புறப்பட்டார். அன்புக்குரியவர்களே, திருமணம் முடிந்து இவருடைய வாழ்க்கை செழிப்பாகி போனது. ஆனாலும் சஹாபாக்கள் அவருடைய தோற்றத்தை பார்த்துவிட்டு, அழகில்லாத அந்த நிலையை பார்த்து அங்கே கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்ட நிலை வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போர்க்களத்திற்கு போனார். போர்க்களம் மதீனாவில் இருந்து புறப்பட்டு போர்க்களம் சென்று போரெல்லாம் முடிந்தது. போர் முடிந்ததற்கு பிறகு ஷஹீதானவர்களுடைய நிலைப்பாடுகளை போர் அடங்கியதற்கு பிறகு பார்ப்பார். நம்ம சமூகத்துல, இஸ்லாமிய சமூகத்துல தோழர்கள் யார் யார் காயமுற்று இருக்கிறார்கள், யார் யார் இறந்து போயிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே சஹாபாக்கள் போரை முடிப்பதற்கு பிறகு தேடி பார்க்கிறார், யார் யார் ஷஹீதாகி இருக்கிறார் என்று தேடி பார்க்கும் பொழுது ஓரிரண்டு சஹாபாக்களை தேடி பார்த்து விட்டு பெருமானாரிடத்தில் சொன்னார், இந்த தோழர் ஷஹீதாகி போனார், இந்த தோழர் ஷஹீதாகி போனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்கிறார், வேறு யாராவது ஷஹீதாகி போனார்களா? பெருமானாருடைய நோக்கம் யார்? ஜுனைபி காணோம். போர்க்களத்தில் எல்லா சஹாபாக்களும் இருக்கிறார்கள், சில சஹாபாக்கள் அங்கே காணவில்லை. அதிலே இவர்கள் நாம் ஜுனைபியுடைய பெயரை சொல்லவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சஹாபாக்கள் அழைத்துக் கொண்டு தான் களம் இறங்கி போர்க்களத்தினுடைய களம் கடைசி வரையும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுகிறார்கள். இறுதியாக அந்த மைதானத்தின் கடைசியிலே சஹாபாக்கள் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் காபிர்களோடு மைதானத்தின் கடைசியிலே அந்த ஜுலைபீப் ஷஹீதாகி கிடக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஜுலைபீப் நடுவில் கிடக்கிறார். ஜுலைபீபை சுற்றி 7 காபிர்கள் கிடக்கிறார். அவர்களும் செத்து போய் கிடக்கிறார். நடுவிலே ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகி போய் கிடக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜுலைபீப் 7 எதிரிகளை, இஸ்லாமிய எதிரிகளை கொன்றுவிட்டு தான் வீரமரணம் அடைந்திருக்கிறார். இந்த ஜுலைபீபை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தீர்களா? அல்லாஹ் அவருடைய மரணத்தில் கூட நலவை கொட்டி இருக்கிறார். 7 பேரை நீக்கிவிட்டு இஸ்லாமிய எதிரிகளை அழித்துவிட்டு தான் ஷஹீதாகி இருக்கிறார் என்று சொல்லி பெருமிதத்தோடு பேசிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? பெரிய பெரிய சஹாபாக்களை இனம் கொண்டு அடையாளம் சொன்ன அந்த தோழர்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை குழந்தையை தன் கையிலே தூக்கி கொண்டு வருவோம் இல்லையா? ஒரு நோய்வாய்ப்பட்ட அந்த குழந்தை அல்லது தூங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தூக்கி கொண்டு வருவோம் இல்லையா? அது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த திரு உடலை குனிந்து ஜுலைபீபின் உடலை தன்னுடைய திருக்கரத்தில் தூக்கி கொண்டு வருகிறார். தூக்கி கொண்டு தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு வருவதை போல வந்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 கைகளாலும் ஜுலைபீபின் உடலை தாங்கி கொண்டு வருகிறார். வந்த காட்சியை சஹாபாக்கள் பார்த்து அறிவிக்கும் பொழுது கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை அங்கும் இங்கும் தடுமாறுகிறது. நாங்கள் பெருமானாரிடத்தில் கேட்டோம், நாங்கள் சுமந்து கொள்கிறோம் நபியே, அந்த ஜுலைபீபின் உடலை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், நாங்கள் சுமந்து வருகிறோம். அன்புக்குரியவர்களே, ஜுலைபீபுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தந்து விட்டான் பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரவில்லை. பிறகும் பார்க்கிறார்கள் சஹாபாக்கள், பெருமானாருடைய கை அங்கே தடுமாறிக் கொண்டே இருக்கிறது. இறுதியிலே கஃனிட்டு அவருக்கு அடக்கம் செய்ததற்கு பிறகு தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பலம் இருக்கும்? இந்த ஜுலைபீபுடைய உடலை தாங்கள் தூக்கி கொண்டு வரும் பொழுது கையில் நாம் கொஞ்சம் தடுமாறியதே என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் கையில் ஜுலைபீபின் உடல் இருக்கும்போது கூறும் ஈங்கள் போட்டி போட்டு அவரை இழுக்கிறார். அவரை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் நபியே என்று கூறும் எங்கள் ஜுலைபீபை தங்கள் வசம் ஒரு கூட்டமாய் வந்து இழுக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அந்த உடலை நான் பாதுகாப்பதற்கு தான் என் கொஞ்சம் கைகள் நடுங்கின, தடுமாறின என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்களே. அப்பொழுதும் அந்த வாக்கியம் உண்மையானது. என்ன வாக்கியம் தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களுடைய வாழ்க்கையில நீ நலவை கொண்டு, வாழ்க்கையில் மட்டும் நலவு இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு மரணத்திலும் நமக்கு நலவு வேண்டும், மரணத்திற்கு பிறகு நமக்கு நலவு வேண்டும். பெருமானாருடைய அந்த ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு அங்கே ரீச் ஆகி இருக்கிறது, அங்கே உள்ளே ஊடுருவி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் விட்ட அந்த தோழர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவருடைய மனைவி விதவையானார். மதீனா நகரத்திலே மிகப்பெரிய அளவில் நீங்கள் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அற்புதமான பாடம் சொல்லி தருகிறார்கள். இருந்த விதவைகளிலேயே தலை சிறந்த பெண்மணி சொல்லுவோம் பார்த்தீங்களா, தலை சிறந்த விதவை இந்த ஜுலைபீபுடைய மனைவி தான். மதீனா நகரத்திலே சிறந்து விளங்கினார். மிகப்பெரிய அழகிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, 4 சந்தர்ப்பங்களிலே துஆ கபூலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 சந்தர்ப்பங்களிலே துஆ கபூலாம். எதிரிகளோடு போர் செய்யக்கூடிய அந்த போர் மைதானத்திலே நின்று கொண்டு பிரார்த்தித்தால் துஆ உடனே கபூலாகும். மழை பெய்யும் போது கேட்கும் துஆ கபூலாம். மழை பெய்யும் போது கேட்கக்கூடிய துஆ கபூலாம். மழைக்கு நீங்க கொஞ்சம் நனைந்து விட்டு கேட்டு கூட உள்ளே வந்து விடலாம். அல்லது மழை பெய்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு உடலுக்கு அது அலர்ச்சியாகிவிடும், அன்புக்கு நீங்கள் ஓரத்தில் நின்று பிரார்த்திக்கலாம். மழை பெய்யும் போது கேட்கும் துஆ கபூலாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது சொல்கிறார், இகாமத்து சொல்லப்படும் பொழுது கேட்கும் துஆ கபூலாம். இகாமத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, முஅல்லிம் இகாமத்து சொல்லும் பொழுது சஃபிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பிரார்த்தனையை செய்து விடுங்களே, அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை கபூலாக்கி விடுவான் என்று பெருமானார் குறிப்பிட்டு விட்டு அடுத்து சொல்கிறார், 4வதாக காபத்துல்லாஹை பார்த்த உடனே செய்யும் துஆ கபூலாகும். 5வது சஹருடைய நேரத்தில், நீங்கள் ரமலானுடைய காலத்தில் சஹருடைய நேரத்தில் கேட்கும் துஆ கபூலாகும். 5 நேரத்தில் கேட்கப்படும் துஆக்கள் கபூலாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொல்கிறது, இரவுல நீங்க கண் விழித்தீர்கள், கண் விழித்ததற்கு பிறகு சேவலின் சப்தம் கேட்கிறது. ஒரு ஹதீஸிலே பிரத்யேகமாக சொல்கிறார்கள்,
சேவலின் சப்தத்தை காதில் கேட்டால் நீங்க துவா செஞ்சிருங்க. தூக்கத்தில் கூட நீங்கள் துவா செய்யலாம். சேவலின் சப்தம் மலக்குகளை பார்த்துவிட்டு கூவுகிறது. மலக்குகளின் வருகைக்கான அடையாளம். எனவே நீங்கள் துவா செய்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமாக நமக்கு பயிற்சி அளித்து தருகிறார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். வெறுமனே துன்யாவை மட்டும் கேட்பதாக மட்டும் நம்ம துவா இருந்து விடக்கூடாது. வெறுமனே துன்யா, என்னுடைய பெற்றோருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என் மக்களுக்கு, என் தொழிலுக்கு, வெறுமனே என்னை சுற்றி துவா. நான் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் மத்தியில் நல்லா இருக்கணும், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் நான் நல்லா இருக்கணும், அண்ணன் தம்பி நல்லா இருக்கட்டுமே, அண்ணன் தம்பி நல்லா இருக்கட்டுமே, மாமன் வச்சு நல்லா இருக்கட்டுமே, நம்முடைய உறவு மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கட்டுமே, சம்பந்தப்படங்கள் எல்லாம் நன்றாக இருக்கட்டும், துவாவை சுருக்கிக் கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழர் போனாங்க, பக்கத்துல போனாங்க. அந்த தோழர் இப்படி துவா செய்து கொண்டிருந்தார். எப்படி தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது முழுபடி சப்தமிட்டு கேட்கிறார், அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதா, யா அல்லாஹ் எனக்கு முகமது நபிக்கு மட்டும் நீ கிருபை செய். இப்படி துவா செய்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படித்தான் துவா கேட்டுட்டு இருக்கோம். பரவலான துவாவே கிடையாது. இன்னைக்கு கொத்து கொத்தா கொன்று ஒழிக்கப்படுகிறார்கள், ஷஹீதாகி கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம் எல்லாம் நாம கேட்கறது இல்லை. நம்முடைய குடும்பத்தோடு இந்த பிரார்த்தனையை ரொம்ப அவ்வளவு சுருக்கமானவனா, அவ்வளவுதான் உதவி செய்ய முடியுமா ரப்பனால்? அன்புக்குள்ளே ஒட்டுமொத்த சமூகத்திற்கு கேட்பவே, நம்முடைய உடல் பிறந்தவர்களுக்கு, நம்முடைய மனைவி சொந்தங்களுக்கு, நம்முடைய ஒட்டுமொத்த உறவினர்களுக்கு, நம்ம எதிரி கூட நல்லா இருக்கட்டுமே, நம்முடைய எதிரிகள் கூட நன்றாக இருக்கட்டுமே, பிரார்த்திப்போமே, நன்றாக இருக்கட்டும், அவளுக்கு நல்ல புத்தியை கொடுப்பே கேட்போமே. இந்த உலகத்திற்காக மட்டுமல்ல, மறுமைக்காகவும் நாம கேட்கணும். மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கும் கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரை பார்த்து சொன்னாங்க, அவர் சொல்றாரு, வலா தர்ஹம் அனா அஹதா, எனக்கு முகமதுக்கு மட்டும் கிருபை செய்ய அல்லாஹ், எங்களோட யாருக்கும் சேர்த்து நீ கிருபை செஞ்சுறாரு. சில பேர் துவாவில் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுலாம் இருக்கு, அந்த மாமியாருக்கு அவன் நாசமா போகணும், நம்ம எதிரியை போட்டு அந்த தொழில போட்டியாளனா இருப்பான், அவனுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த மருமகமார்களுக்குன்னா மாமியா எளிமை, இந்த மாமியாவுக்கெல்லாம் மருமக எளிமையா போயிடும், நமக்கு தொழில் போட்டியாளர்கள் எளிமையாயிருவோம். அன்புக்குரிய இவங்கெல்லாம் அழிச்சு போகணும்னு துவா செய்யக்கூடாது. எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுறப்பே, இணக்கமான சூழலை கொடு, ஒற்றுமையை கொடு, சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தி சந்தோஷத்தில் கூட அன்பு கொடு. இதுல கேட்பது எவ்வளவு நாள் நமக்கு எவ்வளவு செலவாக போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர் இப்படி பிரார்த்தித்த உடனே பெருமானார் பக்கத்துல வந்தாங்க. என்னப்பா உனக்கு எனக்கு மட்டும் துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, லகத் தஹஜ்ஜத வாசியன், மிக பரந்த அருளுக்கு சொந்தமான அந்த அல்லாஹ் ரொம்ப சுருக்கமாக்கிட்டப்பா. எவ்வளவு பேர் அருளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனை இவ்வளவு சுருக்கமாக்கிட்ட, உனக்கு எனக்கு மட்டும் சுருக்கமாக்கி விட்டாய். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவன் அருளை தரக்கூடியவன். அத்தனை மக்களுக்கும் கேளு, காபிர்களுக்கு கூட கேளுகிறேன், யா அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடு, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு, ஈமானை நசீபை கொடு. இந்த சமூகத்தில் யாரும் காபிரா மூத்தாயாக கூடாது, அவர்களுக்கு ஈமானை பாக்கியத்தை கொடு, கேட்க வேண்டுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள், அப்படி கேட்க சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பாக்கியசாலிகளை கூறுகிறார். துவா செய்யும் பொழுது இப்படி பெருமானாரே கேட்டுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் 4 பேருக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க வரலாற்றுல பதிவு இருக்கு. முதலாவதாக பெருமானார் கேட்ட என்ன தெரியுமா? முடித்துக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக எப்படி செஞ்சாங்க, பாக்கியசாலிகளை போல, நற்பாக்கியசாலிகள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை போல ஒரு வாழ்க்கை எனக்கு கொடு. யார் கேட்டிருக்கிறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய நற்பாக்கியசாலியின் அடையாளமே பெருமானார் தான். நற்பாக்கியசாலிகளை உருவாக்கிய மைய பீடம் அவர்கள் தான். சஹாபாக்களுக்கு பிறகு தாபீன்களை, தபா தாபீன்களை, வலிமார்களை, நல்லோர்களை, முத்தகீன்களை, சாலிஹீன்களை, இந்த உலகம் எவ்வளவு என்று போற்றிக் கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய மையக்கரு பெருமானார் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாக்கியசாலிகள் மாதிரி நானும் வாழணும்னு திருப்பி செய்யணும், நல்லவராக நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக பெருமானார் இருக்கிறார்கள், ஷஹீதாக நாம் மரணிக்கணும். ஷஹீதுக்கு உடனடியான சொர்க்கம் இல்லையா, ஷஹீதுக்கு அல்லாஹ்வை பொறுத்த உடனே கிடைச்சு போகும் இல்லையா. யா அல்லாஹ் நான் சுஹதாக்களின் மரணம் அடைய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் ஒரு புகாரில ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் எத்தனை முறை சும்மா உகியா சும்மா உக்குதல், சும்மா உகியா சும்மா உக்குதல், சும்மா உகியா சும்மா உக்குதல், எத்தனை முறை அல்லாஹ் இந்த உலகத்துக்குள்ள உசுரை கொடுத்தான், அத்தனை முறையும் நான் வெட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்காக சாகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தை புகாரில் அற்புதமாக பதிவு செய்யப்பட்டது. அல்லாஹ்வுக்காக இந்த உயிர் நீக்கப்படணும். சாதாரணமான மௌத்தாயிடக்கூடாது. நம்முடைய மரணம் அது வீரத்திற்கு இலக்கணமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஷஹீதுகளுடைய மரணத்தை கொடுத்து விடு. மூன்றாவதாக சொன்னார்கள், யா அல்லாஹ் மறுமை நாள்ல என்னை நல்லோர்களுடன் எழுப்பு. பெருமானார் கேட்டிருக்கிறார். நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டியிருக்கு. எப்படி? யா அல்லாஹ் நபிமார்களோடு எங்களை அனுப்பு, எங்களை எழுப்பு, நபிமார்களோடு நாங்கள் சுவர்க்கத்தில்
நபிமார்களோடு எழுப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நபிமார்களோடு என்ன எழுப்பு என்று பெருமானார் கேட்டிருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய துஆவை நாம எப்படி கேட்கணும், நம்முடைய துஆக்கள் எப்படி எல்லாம் விசாலமாக ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டதாக நாம அமைத்துக் கொள்ளணும். நமக்கு இல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய உறவு வட்டங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய எதிரிகளுக்கும் கேட்க வேண்டும். நம்முடைய எதிரிகளுக்கும் கேட்க வேண்டும். நமக்கு யார் பிடிக்கல அவங்களுக்கு அவருடைய மனமாற்றத்திற்காக கேட்க வேண்டும். மாற்று மன சகோதரர்களுக்காக, கொள்கை மாற்றத்திற்காக கேட்க வேண்டும். ஒட்டுமொத்த இந்த இஸ்லாமிய சமூகம் இன்று வீழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமைக்காக, வெற்றிக்காக நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்பதுவே இன்று ஓதப்பட்ட அந்த துஆக்களின் சாரமாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்துல நாம கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் கபூல் செய்வானாக. நமக்கு என்னவெல்லாம் பெருமானார் கேட்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அத்தனை நலவுகளையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. எல்லா வகையான தீங்குகளிலிருந்தும் ஷர்றுகளிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.